வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டினோஜன். இந்த சீரீஸ் நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து பிஹெச்பி வச்சுக்கொண்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுற அந்த சீரீஸை வந்து பார்த்து கொண்டு வரோம். இந்த சீரீஸில் வந்து லாஸ்ட்டாக வந்து எப்படி எங்களுக்குரிய லோக்கல் சர்வர் எக்ஸாம் சர்வர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டர் விஎஸ் கோட் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் வந்து எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து நாங்கள் அதை விட்டு இப்போது வந்தாங்க ஃபஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட், அதாவது பேக்கெண்டோடு சேர்த்து ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுவோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட் நாங்கள் சர்வர் ஃபைலுக்கு போகணும். அது எங்கே இருக்கும்னு சொன்னால் எங்களோட எக்ஸாம் சர்வரில், அதாவது டிஸ்பிசியில் எங்கே நீங்கள் எக்ஸாம் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ரோட் எந்த பிசியில் வந்து டிஸ்பிசியில் லோக்கல் டிஸ்க் சியில் SAM 7.4 என்ற ஃபோல்டரில் HTDocs என்ற ஃபோல்டருக்கு வந்து இருக்குது. இங்கே தான் வந்து நாங்கள் இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் சர்வரில் வந்து நாங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின். சரியா? அந்த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகினில் வந்து நாங்கள் அதுக்குரிய ப்ராஜெக்ட் ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட், சரி, ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல. சரியா? நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்வோம். அதுக்கு இதில் வந்து நாங்கள் ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணுவோம். சரியா? நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நேம் ஒன்று செட் பண்ணுவோம். இந்த மாதிரியானு சொன்னால் டெஸ்ட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை வந்து நான் REGன்னு போகிறோம். இப்போ டெஸ்ட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எங்களை ப்ராஜெக்ட் நேமாக இருக்க போகுது. உங்களுக்கு இதை வந்து நாங்கள் எங்களோட VS கோடில் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வளர்ந்து தான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரூட்டில் போயிட்டு கோட் CMD என்டர் பண்ணிவிட்டு கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்து என்டர் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட VS கோடில் வந்து அந்த ஃபோல்டரை வந்து இப்போ நாங்கள் இந்த CMDயை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நாங்கள் இப்போ எங்களோட ஃபோல்டர் ரூட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குரிய ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, அதாவது இந்த ப்ராஜெக்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபைல் index.php நாங்கள் லாஸ்ட்டான வீடியோவில் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணாங்க. என்ன மாதிரி test.html சொல்லி நாங்கள் வந்து பேக்கெண்டோட சேர்த்து இங்கே எழுத தானே போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள் இங்கே க்ரியேட் பண்ணது வந்து இப்போ பேக்கெண்ட் எழுதணும்னு சொன்னால் நான் பேக்கெண்ட் டேட்டாஸோட கனெக்ட் பண்ணி எழுதணும்னா இருந்தால் அது வந்து நாங்கள் நார்மல் HTML ஃபைலில் வச்சு எழுத இயலாது. அப்படின்னு சொன்னால் HTML ஃபைல் வச்சு பிறகு வந்து நாங்கள் சர்வர் சைட்டோ அல்லது பேக்கெண்டால் வந்து இன்னொரு ரிக்வஸ்ட்டை வந்து இன்னொரு ஃபைலுக்கு பேக்கெண்டுக்கு அனுப்பி அதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் லோக்கின் ஃபங்க்ஷனை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யலாம். ஆனால் நான் வந்து இப்போ எழுத போகிறது வந்து சேம் ஃபைல்லையே வந்து PHP ஃபைலுக்கு வந்து நான் இதுக்கு சேம் ஃபைல்லையே வந்து லோக்கின் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். சரியா? இப்போ இதுக்கு வந்து .phpன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷனோட ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி இண்டெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து HTML ஃபைலாக நாங்கள் இங்கே ரன் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட் என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் இந்த வந்து இங்கே ஒரு HTML கோடை வந்து இன்சர்ட் பண்ணுவோம், எழுதுவோம். அதாவது VS கோடில் வந்து இப்போவே வந்து அப்டேட் வெர்ஷனுக்கு வந்துட்டாங்க. அதில் வந்து VS கோட்டை வந்து சேஸ் பண்ணோம். ஸோ HTML நாங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து இப்போ 5. சரியா? இப்போ நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற கரண்ட் HTML வெர்ஷன் வந்து 5. நாங்கள் நார்மலாக HTML கோட் எழுதுறதுன்னு சொன்னால் இந்த யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஓல்டு வெர்ஷன். நியூ வெர்ஷனில் வந்து doc type HTML. சரியா? நீங்கள் இது ரன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு H1 டேக் போடுறோம். இதில் வந்து
கெடி சப்மிட். சரி, யூசர் லொக்கின் யூசர் டெஸ்ட் யூசர் சரியா, டெஸ்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு போட்டுட்டு இதை நாங்கள் எப்படி ரன் பண்ணலாம்னா இங்கே வளமையாக எங்களோட ப்ரௌசருக்கு வருவோம். அதில் வந்துட்டு லோக்கல் கோஸ்ட் ஸ்லாஷ் எங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் நேம் அது என்ன மாதிரி போட்டாங்க, டெஸ்ட் யூசர் RIP கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ வந்து அந்த கோட் வந்து ரன் ஆகுது. சரியா, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிரெக்டாக வந்து இண்டெக்ஸ் ஃபைலுன்னு பாஸ் பண்ணாடி இங்கே நாங்கள் ரூட்டில் வந்து ஃபைல் நேம் பாஸ் பண்ண தேவையில்லை. இல்லை நாங்கள் இருக்க வேறு ஃபைல் நேம் கொடுத்துருக்குறோம்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் இங்கே ஃபைல் நேம் பாஸ் பண்ணுவோம். சரியா, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நாங்கள் இப்போ நார்மலாக ஒரு சின்ன சிம்பிள் சிஸ்டம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக ஒரு இப்போ பேஜுக்கு போனால் அங்கே வந்து லொக்கின் பேஜ் ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு தான் நான் இல்லை உங்களுக்கு லொக்கின் அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகிற மாதிரி இருக்குது. சரியா, அப்போ நான் இங்கே வந்து இப்போ இங்கே இது எனக்கு தேவையில்லை. நான் சிம்பிளாக ஒரு இந்த செக்ஷனில் ஒரு லொக்கின் ஃபார்ம் ஒன்று டிசைன் பண்ணுவோம். பேசிக் HTML CSS வச்சு பண்ணுவோம். சரியா, அப்போ அதுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிறது பேசிக் சிம்பிள். நான் இந்த இதில் வர யூஸ் பண்ணுற டேக்குகள் ஆட்டிடியூட்ஸ்கள் எல்லாமே வந்து நான் தனித்தனி வீடியோவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே நாங்கள் யூஸ் பண்ண போகிற HTML கோட் இல்லை HTML சம்மந்தமான ஃபைல் டியூட்டோரியல் வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு சீரீஸாக கொண்டு போகிறோம். சரியா, இப்போ நான் இங்கே வந்து சிம்பிளாக ஒரு லொக்கின் ஃபார்ம், அதாவது லொக்கின் ஃபார்ம் டேக்கு வந்து ஏன் நான் இந்த இங்கே கிளாஸ் கால் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் நான் இந்த லொக்கின் ஃபார்ம்ன்றதுக்கு வந்து இங்கே நான் ஸ்டைல் எழுத போகிறேன். அதுக்காகத்தான் நான் இங்கே கிளாஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து VS கோடில் வந்து ஷோர்ட்டாக எழுதினாலும் இந்த கிளாஸ். சரியா, அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க டாட் போட்டிங்கன்னா அது கிளாஸ் என்ற ஒரு கன்செப்ட் எடுக்கும். சரியா, டாட் கிளாஸ் நேம் அப்போ என்ன login form. சரியா, அடுத்து என்ன கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோவாக வந்து அந்த கிளாஸ் அட் ஆகி வரும். ஒரு டிவ் டைக் ஓப்பன் ஆகி அதுக்குள்ள வந்து ஓட்டோவாக வந்து அட் ஆகி வரும். நான் இருக்கிற ஸ்டைல் எல்லாத்தையுமே சேம் கேட்டகில் சேம் ஃபைலில் சரியா சேம் ஃபைலில் ஒரு பேசிக் சிம்பிள் அப்ளிகேஷன் தானே, அதால் வந்து நான் சேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். சரியா, ஸ்டைல் டாட் கிளாஸ் தானே டாட் லொக்கின் ஃபார்ம். சரியா, இதுக்கு வந்து நான் ஸ்டைல் தான் போகிறேன். அது இப்போதைக்கு நான் இதில் ஒன்றுமே கொடுக்கல. நார்மல் ஃபார்முக்குரிய கண்டு எழுதுவோம், அதுக்கு பிறகு ஸ்டைல் பண்ணுவோம். ரைட், சரியா, இதில் வந்து ஒரு ஹெடிங் வந்து போடுவோமே எங்களோட அப்ளிகேஷனுக்கு. சரி, ஓகே, ஹெடிங் வந்து நாங்கள் H1 அந்த டேக்கை யூஸ் பண்ணுறோம். இந்த டேக்குகள் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சீரியஸில் சொல்கிறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது என்னது இருக்குதுன்னு சொல்லி. ஜஸ்ட் நான் இப்போ ஹெடிங் பாஸ் பண்ணுறதுக்கு யூசர் மேனேஜ்மெண்ட் சும்மா சிம்பிள் ஹெடிங் மட்டும் பாஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீனை வந்து நான் இப்போ என்ன சொன்னேன் சைட் பை சைடாக எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு அப்போ தான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. சரியா, பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் பை சைட் அது என்னென்னு சொன்னால் நீங்கள்
உங்களோட லேப்டாப்போ அல்லது கீபோர்டில் வந்து விண்டோஸ் கீயோட லெஃப்ட் அரோக்கு நீங்கள் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ண போகிற ஸ்க்ரீனை வந்து பார்க்குறதுக்கு வந்து லெஃப்ட் அரோவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கீ வந்து அந்த விண்டோ வந்து லெஃப்ட்டுக்கு வந்து அலைனாகும். லெஃப்ட் சைட்டுக்கு ரைட் சைட்டுக்கு வந்து இன்னும் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணணும், அதை சஜஸ்ட் பண்ணி கேட்கும். சரியா? இப்போ இதில் வந்து நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த H1 டேக்கை சென்டர் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும். அதுக்கு சிம்பிள் வழி நான் இப்போ ஸ்டைலில் வந்து இப்போ ஒன்றும் நான் பாஸ் பண்ணல. சிம்பிள் வழி நான் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து சென்டர்னு சொல்லி HTML டேக்லேயே இருக்குது. ஸோ சென்டர் இதுக்குள்ள வந்து நாங்கள் எழுத போகிற ஃபோட்டோ எழுதி நமக்கு சொன்னால் சிம்பிளாக இதை வந்து நான் சென்டர் பண்ணலாம். சரியா? இப்போ உங்களுக்கு சென்டர் ஆகிட்டு. அடுத்தது வந்து இதுக்குள்ள நான் ஒரு லொக்கின் ஜஸ்ட் ஒரு இன்னும் சின்ன சப் டைட்டில் வந்து போடுறேனே என்ன பேஜ் நேம்ன்றதை காட்டுறதுக்கு. ஸோ H6 இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் UI உங்களுக்கு. சரியா? அது user login right என்ன பாருங்க user login இது உங்களுக்கு பெருசாக வேணும்னா ஃபைல் சரியா? user login. அடுத்தது வந்து நாங்கள் எங்களுக்கு லொகின் ஃபார்ம் தானே எழுத போகிறோம். லொகின் ஃபார்முக்குள்ளே செட் பண்ணுவோம் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுவோம். ஒரு கலர் கேஸ் இது கலர் கோட் என்ன வரும். நான் ஜஸ்ட் இப்போ ஒரு சரியா? அதுக்கு வந்து வித் செட் பண்ணுறேன். வித் இன்னொரு பிக்சல், ஹைட் இன்னொரு பிக்சல், border வந்து 10. ஓகே வேணுங்க உங்களுக்கு ஒரு 2 வருது. சரியா? டிஃப்ரெண்ட் தெரியுதா? இல்லை பாருங்கள். border கொடுப்போமே. border 1 பிக்சல் solid கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன கலர் கொடுக்குறேன். சரியா? அதே மாதிரி மார்ஜின் செட் பண்ண டாப்ல இருந்து மார்ஜின் டாப் மார்ஜின் வந்து ஒரு 100 பிக்சல். அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ மார்ஜின் ரைட் ஆட்டோ இரண்டு செட் பண்ணிக்கணும்னு சொன்னால் ஆட்டோவா சென்ட்ரலுக்கு ஃபார்ம் வந்து வரும். சரியா? ஃபார்ம் வந்து சென்டருக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இப்போதைக்கு இருக்கட்டும். இப்போ இங்கே வந்து நான் என்ன செய்யறேன், அடுத்தது உங்களுக்கு லொகின் ஃபார்ம் வந்து எழுதுகிறேன். லொகின் ஃபார்ம் என்ன மாதிரி எழுதுகிறேன்னு சொன்னால் ஆக்சன் டைப் வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ண வேணும். சரியா? கேட்டுக்கிற டீட்டெயில் வந்து இன்புட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் சப்மிட் பட்டன் இவ்வளோ தான் கேட்டுருக்கேன். சரியா? இதுக்கு வந்து இன்புல்ட்டுக்கு
padding 50 pixel. Sorry. Dot login form உள்ளவ இன்புட்டுக்கு வந்து margin pixel. Yeah. அதே மாதிரி ஸ்டைல் வருகிறேன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஒன்று உங்களுக்கு என்ன வைக்கிறேன் மார்ஜின் டாப் செட் பண்ணிக்கிறேன் பித் செட் பண்ணிக்கிறேன் கைட் செட் பண்ணிக்கிறேன் போர்டர் வந்து செட் பண்ணியிருக்கு போர்டர் சொல்லி கொடுத்துருக்கு அடுத்தது வந்து இன்புட்டுக்கு பட்டன் இன்புட்டை பட்டன் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இங்கே கலர் செட் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் இதிலேருந்து பாஸ் பண்ணலாம் ஸோ நான் இதுக்கு ஒரு ஐடியான்னு செட் பண்ணுறேன் ஐடியா அல்லது கிளாஸ் சரியா அல்லது பட் இப்போ இதுக்கு என்ன சார் நீ நான் டாட் ஃபார்ம் login form நான் செட் பண்ண கிளாஸ் நேம் என்ன பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண பேக்ரவுண்ட் green சரியா அதில் உள்ள டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் செட் பண்ணுறேன் கலர் வந்து ஒயிட் சரியா அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு ஒரு ஹைட் செட் பண்ணி ஹைட் வந்து 30 பிக்சல் 30 ஓகே இந்த பட்டனை வந்து கவர் ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே பார்க்குறேன் இப்போ இது வந்து நாங்கள் மவுஸ் கொண்டு போய் வந்து ஒரு சேஞ்சஸையும் தெரியல அப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து என்ன செய்யணும்னா மவுஸ் கோர் வந்து கொடுக்குறேன் சரி இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பேக்ரவுண்ட் கலர் அதோட லைட் கலர் சரியா சரியா அதே மாதிரி நம்ம தலையில் காணும்போது இல்லை சேஞ்சஸ் தெரியுதா இப்போ என்னென்னு இதில் வேறு கொடுப்போமே உங்களுக்கு இங்கே கொடுப்போம் சேஞ்சஸ் தெரியுது இப்போ கிளிக் பண்ண இதை வந்து உங்களுக்கு லோக்கின் ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் சரியா அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இங்கே இல்லை நாங்கள் இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு தனி வேணும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து ஒரு பிரேக்கு கொடுப்போம் சரியா பிஆர் பிரேக் அல்லது இந்த இடத்த விளையாட்டியுமே இங்கே கொடுக்கலாம் பிஆர் சரியா ஒரு பேராகிராஃப் பண்ணி பாஸ் பண்ண சும்மா சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் don't have an don't have an account இதில் வந்து ஒரு சரி HREF நாங்கள் இதுக்குள்ள வந்து என்ன இதுன்னு பாஸ் பண்ணுவோம் இதுக்குள்ள வந்து என்னது ரெஜிஸ்டர்ஸ் சரியா இதுக்குள்ள வந்து நாங்கள் URL பாஸ் பண்ணுவோம் என்ன ஜூ பேஜ் பாருங்கள் எங்கள்ட்ட அக்கௌண்ட்லேன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகிறதுக்கு கொடுக்குறோம் சரியா அதுக்கு வந்து என்ன செய்வோம் நாங்கள் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம்
PHP சரியா. அதுக்கே வந்து சேம் இந்த போட்டோ அப்படியே கொண்டு இங்கே பார்த்துட்டு இதில் வேணும்னா நாங்கள் லாகின் ஃபார்ம் இருக்கிறத வந்து ரெஜிஸ்டர் ஃபார்ம்னு மாற்றலாம் சரியா. ஃபைன். replace register form user registration value register so இது வந்து have an account னு சொன்னா login அப்போ இங்கே வந்து நேம் இதுக்குள்ள வந்து index.php எங்களுக்கு login ஃபைல் இருக்குது அங்கே. அதே மாதிரி இங்கே PHP ரன் பண்ணுங்க. user registration ஓகே. சிம்பிளாக ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் லொக்கினுக்குரிய யூஐ வந்து நாங்கள் எழுதியிருக்கோம் இந்த இதில். அடுத்தது வந்து சரியா, நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து என்ன மாதிரி சொன்னால் எப்படி டேட்டாபேஸ் கனெக்ஷன் எழுதுறது, எப்படி யூஐ டேட்டாபேஸ் கனெக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் எப்படி டேட்டாஸில் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி யூசர் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு பிறகு அதில் வந்து எப்படி நாங்கள் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு எப்படி லாகின் பண்ணுறது சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சீரிஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு சொன்னால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்க வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு லாங் டைம் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது என்னோடய ஒர்க் இஷ்யூவால். பட் இனி வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து பார்ட் சீரியஸ் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி என்னால் இருக்கும் சரியா.